பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் மூலமாக காலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தினந்தோறும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரன் தேடும் பெற்றோர்கள் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவருக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தொடர்பு கொடுத்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம் என்பதற்காகத்தான். எனவே நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு, இப்பொழுது உங்களுக்கான ஜாதகங்களை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒதுப்பிரிவாளர் திருப்பதி மணிமேகலை அவர்கள் முதலில் ஜாதகங்களை வாசிப்பார்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வரன் பெயர் பார்த்தீங்கன்னா விஷாலி, துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 12 செவ்வாய் ஜாதகம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5. மாநிலம் 20/5/1999 பிறந்திருக்காங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா வீரகனூர், இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு முத்துகிருஷ்ணன் அரசு தலைமை ஆசிரியரா பணிபுரியுறாங்க. அம்மா திருமதி செல்வி, இவங்க இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 1. சொந்தமா வீடு, 4 ஏக்கர் நிலம் எல்லாம் இருக்கு. பொண்ணு செம்ம கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வரணமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் விஷாலி, அழகான பொண்ணு, தொழுவ வேளாளர். இந்த பொண்ணு பிறக்கும் போதே சந்திரமகா திசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 1 மாசம் 28 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பாத்தீங்கன்னா கார்த்திகேயன், துளுவ வேளாளர், சுத்த ஜாதகம், புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, கன்னி லக்கணம், பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 181 சென்டிமீட்டர், 5/9/1991 பிறந்திருக்காரு. ஐடி ஒர்க் பண்றாரு. மாசம் 3 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஜாதகர் இருப்பிடம் ஜெர்மனியில் இருக்காரு. சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேரு தெய்வ திரு எம் மாசிலாமணி, அம்மா பேரு என் குமுதம். இவங்க எதிர்பார்க்கலாம், நல்லா படித்தவரனா எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1 கல்யாணம் ஆச்சு. சொந்த வீடு மற்றும் காலிமனைகள் இருக்கிறது. இவர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே குருமகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 5 மாசம் 2 நாள். சனி மகா திசை 19 வருஷம். இப்ப புதன் மகா திசை 17 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா வினோத், துளுவ வேளாளர் வகுப்பு சேர்ந்திருக்காங்க. 4 செவ்வாய் ஜாதகம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிகாம் சிஏ எம்பிஏ படிச்சிருக்காங்க.
உயரம் பாத்தீங்கன்னா 5.7, நல்ல சிகப்பு நிறம். 8/8/2000 பிறந்திருக்காங்க. ஓனா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, விநாயகா மெடிக்கல், வேலூர்ல. மாதம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரையும் வருமானம் வருது. சொந்த ஊர் வேலூர், வாழப்பாடி பக்கத்துல. இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு கனகராஜ் பைனான்சியரா இருக்காங்க, துளுவு வேளாளர் சங்கத்துல மேலாளராகவும் இருக்காங்க. அம்மா திருமதி சுமதி, இவங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியையா பணிபுரியுறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அக்கா 2 பேரு. அவங்க 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா மாடி வீடு 3, ஓட்டு வீடு மற்றும் காம்ப்ளெக்ஸ், 12 கடைகள்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. தென்னந்தோப்பு மற்றும் பாக்குத்தோப்பு 2ம் சேர்ந்து 5 ஏக்கர் இருக்கு. நிறைவான வசதி. பையனும் செம கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றாற் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் வினோத், அருமையான விஐபி ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சந்திர மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 மாசம் 25 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு விஷ்ணு தீபக், அகமுடையர், நாளில் செவ்வாய், புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, சிம்ம லக்கணம். பிடெக் ஐடி படிச்சிருக்காரு. 172 சென்டிமீட்டர் உயரம், 3/11/1995 பிறந்திருக்காரு. ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. வருஷத்துக்கு 13 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு டிசிஎஸ் கம்பெனில. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் வேலூர். அப்பா பேரு குணசேகரன், அம்மா பேரு தனசேகரி. படித்த நல்ல குடும்பம் எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1 கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு 4 ஏக்கர் விவசாய நிலம் மற்றும் சொந்த வீடு உள்ளது. இவர் பிறக்கும் போதே குருமகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 11 வருஷம் 21 நாள். சனி மகாதசை 19 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். மலையில் அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா ஹேமலதா. சோழிய வேளாளர் பிள்ளை வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். கடகராசி, பூச நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.5, நல்ல சிகப்பு நிறம். இவங்க 12/4/1993 பிறந்திருக்காங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சேலரி வருது. பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா கரூர். அப்பா திரு வேலுச்சாமி லேட்டு, அம்மா திருமதி ராஜலட்சுமி. இவங்க டிஎன்இபில ரிட்டையர்டா ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர் யாரும் இல்ல. இவங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். மறுமணம். இதற்கேற்றாற் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஹேமலதா, மறுமணம், சொந்த ஊர் கரூர். ஜாதகர் இருக்கிறது சென்னை, நல்ல வசதி. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்ட உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.